வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு Antenna Adjustment. I hope everything is super duper on your side. Welcome back to my channel again. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கேப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக் ரிவ்யூ. நம்ம ரிவ்யூ பண்ண போகிற புக் பேர் Ikigai by Hector, Garcia and Francesc Miralles. ஒரு சின்ன ஆத்தர் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கெலாம் முன்னாடி ஒரு கோட். அந்த கோட் நம்ம யூஸ்வலாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடலாம். அந்த கோட் என்ன அப்படின்னா, the happiest person is the one who spends most time with flow. I repeat, the happiest person is the one who spends most time with flow. Flow அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஃபஸ்ட்டு ஆத்தர் டிஸ்கிரிப்ஷன். 2 பேர் சேர்ந்து இந்த புக் எழுதியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ்க் மிரால்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் ஆத்தர். இஸ் an award-winning author in the self-help and inspirational genre. And he has also worked as an editor, musician, translator, etc. And the other author, Hector Garcia, he is also a Spanish author, but he settled in Tokyo in the year 2004. போயிட்டாரு அவர். பெரும்பாலும் he's written books and he writes on Japanese culture and how its wisdom can help people live a better life. And yes, he is an ex-software engineer. To add a little more about the author and the other works he has done is a geek in Japan அப்படின்ற ஒரு blog எழுதுறாரு. அப்புறம் இச்சிகோ இச்சி அப்படின்ற ஒரு இது எழுதியிருக்காரு. அந்த இச்சிகோ இச்சி பற்றி நம்ம இந்த புக்கை ரிவ்யூ பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். So that's about the author, and the book is spread across 9 chapters and roughly about 200 pages. Yes, about 200 pages தான். சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த குயிக் ரீட் தான். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் படித்தோம். நடுவில் பிரேக்லாம் எடுத்து படித்தேன். அண்ட் ஸோ நம்ம வித்தவுட் எனி ஃபர்தர் டு புக்கோட மேட்டருக்கு போயிடலாம். புக் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒக்கினாவா அப்படின்ற ஒரு ப்ரொவின்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறாங்க. இச்சாரிபா சோட், பார்டன் மீ ஃபார் த ப்ரொனன்சியேஷன்ஸ். ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரீட் எவ்ரி ஒன் லைக் பிரதர்ஸ். ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாரையும் சமமாக சொந்தக்காரங்க மாதிரி எல்லாரையும் ட்ரீட் பண்ணுங்கள். அது இட் வில் ஹெல்ப் அஸ் லிவ் அ லாங்கர் லைஃப். அண்ட் யூவி மாறு அப்படின்றது என்னென்னா டீம் ஒர்க். ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன பிரின்சிபல்ஸ். இந்த பிரின்சிபல்ஸ் வச்சு தான் வாழ்கிறாங்க இந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சின்ன இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட் சாப்டருக்கு போயிடுறாங்க. ஃபஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த டைட்டில் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ஸ்டேயிங் யங் வைல் க்ரோயிங் ஓல்டு. ஸோ அதில் ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. இந்த ப்ளூ ஜோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒக்கினாவா ஜப்பான், சார்டினியா இட்டலி, லோனா லிண்டா கலிஃபோர்னியா, நிக்கோயா பெனின்சுலா கோஸ்டரிக்கா அண்ட் இக்காரியா இன் கிரீஸ். இதெல்லாம் தான் ப்ளூ ஜோன்ஸ். என்னென்னா, இங்கே இருக்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எதனால் அப்படின்லாம் கொஞ்சம் டச்சப் ஆன் பண்ணுறாங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒக்கினாவில் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கன்சம்ஷன்லாம் ஜாஸ்தி. மோஆய் அப்படின்ற ஒரு கான்செப்ட், என்ன சொன்ன மாதிரி தான், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கிறது இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் அண்ட் இல் கோ லாங் வே இன் லிவிங் அ லாங்கர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 80% ஸ்டமக் சாப்பிட்றப்போ 100% சாப்பிடாம 80% ஸ்டமக் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஹரஹச்சிபு அப்படின்றது தான் அது ஜாப்பனீஸில் சொல்லணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் 3 times ஃபிஷ் கன்சம்ஷன் இன் அ வீக் அண்ட் வெஜிடபிள்ஸ் கன்சம்ஷன் அண்ட் ஃப்ரூட்ஸ் கன்சம்ஷன். 5 plates வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டீட்டெயிலெலாம் இதில் போவேன்னா, பட் ஆனால் இதெல்லாம் தான் they are touching upon all these points for living a longer life. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, லிட்டில் திங்ஸ் தட் ஆட் அப் டு அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். ஸோ இதில் ஏஜிங் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இறந்து போகிற நாள் ஒரு ரேபிட்டாக விஷுவலைஸ் பண்ணிப்போம். அந்த ரேபிட் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது, அதாவது ஃபார்வர்ட் மூவிங்கில் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட டெத் டேவும் அப்போது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த ரேபிட்டோட ஸ்பீடை பொறுத்து தான் நம்ம எப்போ சாவோன்ற முடிவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு கான்செப்டுன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் இருந்து என்ன
என்ன பலன், என்ன பிரயோஜனம். நம்மளோட வாழ்க்கையை வந்து ப்ரொஃபவுண்டாக வாழணும். ஸோ அது 60 வரைக்கும் இருந்தாலும் சரி, இல்லை 70 வரைக்கும் இருந்தாலும் சரி, பட் ப்ரொஃபவுண்டாக வாழ்ந்தோம்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? 90 வயசு இருந்தும் நம்ம பெரிய புரிதலோடையோ ஒரு ஆழத்தோடையோ வாழலைன்னா அது ஒரு ஆழமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரியா? ஸோ ஆனால் இந்த புக்கில் வந்து ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணுறது என்னென்னா இந்த லிவிங் அ லாங் லைஃப் பற்றி, லாங் அண்ட் ஹெல்தி லைஃப் பற்றி தான். ஸோ ஐ கிவ் இட் டு த ஆத்தர். ஸோ அது வந்து எனக்கு இப்போ அது ஒரு பர்சனலான ஒரு கமெண்ட். நம்ம பர்சனல் கமெண்ட்ஸ் வந்து ஃபைனலாக வச்சுப்போம். ஸோ இது வந்து ஏஜிங் எஸ்கேப் வெலாசிட்டி பற்றி சொல்கிறாங்க இந்த சாப்டரில். அதுக்கப்புறம் ஆக்டிவ் மைண்ட் அண்ட் யூத்ஃபுல் பாடி அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூயிங் எக்ஸசைசஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த பாடி பட் ஆல்சோ ஃபார் த மைண்ட். நம்ம மைண்டை வந்து பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நியூரான்ஸ் டிட்டீரியரேஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் ஒர்க் அவுட்ஸ் டு புட் இட் இன் அதர் வேர்ட்ஸ். மற்றபடி ஸ்ட்ரெஸ் காசஸ் அண்ட் குவிக்கன்ஸ் செல்லுலார் ஏஜிங் அண்ட் அஃபெக்ட்ஸ் இட்ஸ் ரீஜெனரேஷன். இப்போ நாட்டு நிலவரத்தை பற்றி தான், அது உலக நிலவரத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. யூஸிங் மைண்ட்ஃபுல்னஸ் மெத்தட்ஸ் டு அவாய்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் increase fruits consumption, having 7 to 9 hours of sleep and conscious of daily routines. இதெல்லாம் தான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த சாப்டரில். நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடலாம். ஃப்ரம் லோகோ தெரப்பி டு இக்கிகை. லோகோ தெரப்பின்ற மேட்டர் என்னென்னா, இட் இஸ் லைக் வை டூ யூ வாண்ட் டு லிவ், ஃபைண்ட் தட் ரீசன் அண்ட் அந்த ரீசன் பி ட்ரிவன் பை தட் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரிட்டா தெரப்பின்ற ஒரு மேட்ரு இருக்குது. என்னென்னா இட்ஸ் லைக் அந்த தெரப்பியில் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க அவங்கள வித்தவுட் எனி சோஷியல் இன்ட்ராக்ஷன். ஸோ அது ஒரு ஃபேஸு. இன்னொரு ஃபேஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாஸ்க்ஸ் கொடுத்துட்டு அதை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளி உலகத்தோடு இன்ட்ராக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இட் ஹெல்ப் அஸ் டிஸ்கவர் அவர் பர்பஸ் ஆர் ரீசன் டு லிவ். ஓகேவா? ஸோ இது வந்து மோரிட்டா தெரப்பி. நைக் அண்ட் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு இது பற்றியும் சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை அது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் ஃப்ளோ இன் எவ்ரிதிங் யூ டூ. திஸ் இஸ் ப்ராபப்ளி த கிரக்ஸ் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளோ ஸ்டேட்ஸ் அச்சீவ் பண்ண சில ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறாங்க அண்ட் சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே வந்து ஈஸியான வேலை பண்ணிகிட்டே இருந்தோம்னா இட் வில் பிகம் போர், யூ வில் ஃபீல் போர்டம் அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க் எடுத்து பண்ணும்போது வி ஹாவ் அ சான்ஸ் டு அச்சீவ் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ. ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் எடுத்து பண்ணும்போது வி ஸ்டார்ட் ஃபீலிங் ஆங்ஷியஸ் பிகாஸ் ஐ நாட் ஸ்கில்ஃபுல் இனஃப் டு டூ தட் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து கீப் யுவர் செல்ஃப் இன் அன் அன்கம்ஃபர்டபிள் ஜோன் அண்ட் அ சேலஞ்சிங் ஜோன் பட் நாட் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஸ்ட்ரைக்கிங் தட் பேலன்ஸ் அந்த ஏரியாவில் தான் வந்து வில் அச்சீவ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக அவங்க சஜஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எதாவது தான். அப்புறம் ஹேவிங் அ கிளியர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஒன் டாஸ்க் ஆஃப்டர் தி அதர் இன்ஸ்டெட் ஆஃப் multiple tasks in your mind. And they also tell that Steve Jobs was largely inspired from Japanese culture. அவர் டிசைன் பண்ணுற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸாக இருக்கட்டும், நிறைய வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க பிஃபோர் ஹீ அப்ளைட் இட் இன் ஹிஸ் company. So, and also to tell a few more about the flow states, it's a timeless state. So what they're saying is they are trying to tell you that you keep trying a lot of new things and find out where your flow is or which activity brings you closest to that state of flow அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த சாப்டரில் அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. ஆத்தர் gives a lot of examples. அந்த புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் லாங்குவிட்டி. ரொம்ப வயசானவங்கிட்டேருந்து சில வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், அதுதான் இந்த சாப்டரு. 117-year-old பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஈட் அண்ட் ஸ்லீப், யூ வில் லிவ் அ லாங் லைஃப், பட் ஆல்சோ யூ ஹாவ் டு லேர்ன் டு ரிலாக்ஸ் அண்ட் டூ வாட் எவர் திங்ஸ் யூ ஆர் டூயிங். அண்ட் இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன்னா, he has never eaten meat in his life. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் மீட் ஈட்டர்ஸ் in the viewers note this point. 122-year-old ஒருத்தர் சொல்கிறாரு என்னென்னா, he attributes his long life to a sense of humor. ஹியூமர் இல்லாமல் என்ன வாழ்க்கை? ஸோ அந்த ஹியூமர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்க அப்படின்றாரு.
அதுக்கப்புறம் 114 இயர் ஒருத்தர் சொல்கிறாரு, கீப்பிங் மைண்ட் அண்ட் பாடி பிஸி, டோன்ட் பி அஃப்ரைட் டு டை. ஓகேயா, சாவறதுக்கு பயப்படக்கூடாது. ஸோ அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து நோ ஆல்கஹால், அதனால தான் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த சாப்டரில். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா லெசன்ஸ் ஃப்ரம் ஜப்பான்ஸ் சென்டினேரியன்ஸ். 100 வயசுக்கிட்ட இருந்தவங்ககிட்டேருந்து சில லெசன்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்க ஒக்கினாவாக்கு போய்ட்டு நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ டிஸ்கஷன்ஸில் வந்து இந்த எல்டர்லி பீப்புளெலாம் சொல்கிறாங்க, சீக்ரெட் இஸ் ஸ்மைலிங் அண்ட் ஹேவிங் அ குட் டைம், ஹேவிங் ஃபன் இன் லைஃப். இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஃபன், என்ன லைஃப் அது? ஸோ அதனால் முடிஞ்ச அளவு யூ ஹாவ் அ குட் ஃபன் இன் லைஃப், கீப் ஸ்மைலிங்ன்றதோட ஸ்மைல் மோர், லாஃப் மோர், யூ லிவ் அ லாங்கர் லைஃப் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டவோசம், கன்ஃபூசியானிசம், புத்திசம் அண்ட் ஷின்டோசம் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம், ஏன்னா அந்த புக்லேயே அவ்வளோ டீட்டெயிலாக போகலை. பேசிக் பாயிண்டர்ஸ் வந்து டோன்ட் வரி, கீப் ஸ்மைலிங் அண்ட் லாஃப் மோர், கல்டிவேட் குட் ஹேபிட்ஸ், நர்ச்சர் ஃபியூர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எவ்ரி டே, லிவ் அன் அன்ஹரிட் லைஃப், பி ஆப்டிமிஸ்டிக். இந்த மாதிரி கொஞ்சம் ஹரிபரியாக ஒரு சாப்டரை கொண்டு போவது ராசாய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புக்கில். ஸோ அதனால் நம்ம இந்த சாப்டரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இக்கிகாய் டயட். ஸோ இந்த புக்கில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, டயட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கன்சம்ஷன், லெஸ் சால்ட் இன்டேக், ஃப்ரூட்ஸ் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கணும், லெஸ் சுகர் இன்டேக், ஃபிஷ் கன்சம்ஷன் as I told you 3 times a week, and serving on small plates, and 80% ஸ்டமக் ஃபில் பண்ணுறது. இதெல்லாம் தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கன்சம்ஷன் ஆன் அ டெய்லி பேசிஸ், டோஃபு, மீசோ, டூனா, கேரட்ஸ், பட்டர்மெலன், கேபேஜ், ஜாஸ்மின் டீ, க்ரீன் டீ, இதெல்லாம் வந்து அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இட் ஹஸ் ஹெல்ப் தெம் லிவ் அ லாங் லைஃப் as compared to a lot of other people in the world. ஸோ இதுதான் பேசிக் க்ரக்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஜென்டில் மூமெண்ட்ஸ் லாங்கர் லைஃப். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சாப்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து யோகா, அப்புறம் டாய்ச்சி, அதுக்கப்புறம் கீகாங் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை பற்றிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி கூல். சன் சல்யூட்டேஷன்ஸ் பண்ணுறது. டாய்ச்சி வந்து 4 ஸ்டைல்ஸ் இருக்குது. என்னென்னா செங், யாங், வு, ஹவோ அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் இனிஷியலி டிஸ்கவர்ட் அஸ் அ மார்ஷல் ஆர்ட், பட் அப்புறம் இப்போ வந்து அது பெரும்பாலும் ஒரு வெல்பீயிங், ஹெல்த்துக்காக பண்ணுற ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது ஜாப்பனீஸ் கல்ச்சரில். கீகாங் அப்படின்னா, கீனா லைஃப் எனர்ஜி, லைஃப் ஃபோர்ஸ், காங்னா ஒர்க்கு. ஸோ திஸ் இஸ் அ ப்ராக்டிஸ் தட் வில் ஹெல்ப் அஸ் ரீஜெனரேட் ஆர் rejuvenate our life energy. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பாடி பிரெத்து, மைண்டு, பாடி போஸ்டர்ஸ் வச்செல்லாம் வந்து சில டெக்னிக்ஸ், சில மெத்தட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது we can achieve that அப்படின்றாங்க. அப்புறம் ஷியாட்சு அப்படின்றது என்னென்னா, அதுவும் வந்து மெயின்லி ஃபார் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அண்ட் சவுண்ட்ஸ் வச்சு we can bring balance. அது சில சவுண்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் இருக்குது, லைக் மந்த்ராஸ் மாதிரி. ஸோ அதை வந்து சொன்னோம்னா we can achieve balance in life அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ that's about chapter 8. Chapter 9 is resilience and wabi-sabi. So how to face life challenges without letting stress and worry age you. So to confront life's ups and downs, we have to train our body, mind and emotions, which is very very foundational to our foundational to living a strong life. And stoicism பற்றிலாம் சொல்கிறாங்க, we can enjoy the pleasures and desires as long as they don't take control of us, living a virtuous life. இதெல்லாம் சொல்கிறாங்க. வபிசாபி என்ன சொல்கிறது, ரொம்ப இட்ஸ் லைக் வபிசாபி வந்து it means seeing beauty in imperfections. It's not seeing beauty in perfections, but seeing beauty in imperfections. Very much a part of their Japanese culture and the concept. அப்புறம் இச்சி சொன்னல, அது வந்து இதுதான், this moment exists only now and it won't come again. ஸோ அதுதான் அந்த இச்சி. And the other concludes with 10 rules of Ikigai. Stay alive, don't retire, take it slow, don't fill your stomach, surround yourself with good friends, get in shape for your next birthday, smile more, reconnect with nature, give thanks, live in the moment, follow your Ikigai. So basically இதெல்லாம் சொல்லி they are concluding. இப்போ என்னோட பர்சனல் கமெண்ட்ஸ் நான் சொல்லிக்கிறேன். I just feel this book lacks depth for sure.
The pluses is that it takes our attention to live a meaningful life, which is very important. Sometimes we do a lot of things, we work, we do so many things, but sometimes we just feel there is no meaning in it. So in that sense, it takes our attention to living a meaningful life. But I feel there is a lot more depth that we can go into that this book doesn't offer. But however, it's a good read for us on a surface level அப்படின்னு சொல்லலாம், or to somewhere from the surface to going into the inner core அப்படின்னு சொல்லலாம். So overall, I just feel this book lacks depth and lacks understanding அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஃப்ளோ பற்றிலாம் சொல்கிறாங்க, இக்கிகாய் பற்றிலாம் சொல்கிறாங்க. So if they are saying certain activities bring flow, there is also a place in the book where they say அவங்க என்ன பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் நெசசர்லி the activity that brings it, but yes, there are certain activities that help us go to that state of flow easily. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ஏமாற்றம் என்னென்னா, எனக்கு வந்து இது நிறைய இந்த வாட் யூ லவ், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், வாட் யூ ஆர் குட் அட், வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார், இதை பற்றிலாம் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணல. But anyway, overall decent read. I would suggest you to read it. But these are my thoughts. So with that, let me conclude this podcast and meet you guys in my next podcast. Let me know how this is, how it felt to you, and share your comments and suggestions for the next podcast. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. Until next podcast, நன்றி, வணக்கம். Thank you for listening. This is Sai signing off from Antenna Adjustment. Peace out.